பெண்களுக்காக பயனுள்ள சில குறிப்புகள். நாம் பலாப்பழம் வாங்கி அதை கட் பண்ணும்போது கத்தியில் வந்து பால் அங்கங்கே ஒட்டி இருக்கும். அதுக்காண்டி நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு தீயில் லைட்டாக அந்த கத்தியை அப்படியே காட்டிட்டு பழைய துணி எடுத்து துடைச்சிட்டா போதும், கத்தி அழகாக நீட்டாகிரும். அடுத்து நம்ம ஆம்லேட் போடும்போது முட்டை உடைச்சி ஒரு பாத்திரத்தில் விடுவோம். அதனால அந்த பாத்திரம் ஸ்மெல் அடிக்கும். அது கழுவுறதுக்கு நமக்கு சிரமமாக இருக்கும். அதுக்காண்டி நம்ம தேங்காய் துருவோம்ல, சிரட்டை இல்லைன்னா கொட்டாங்குச்சின்னு சொல்லுவோம், அதில் முட்டையை உடைச்சி விட்டு நம்ம எல்லாம் கட் பண்ணி முடித்த உடனே தூக்கி தூர போட்டுடலாம். இது உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம செல்ஃபில் துணியெல்லாம் அடுக்கும்போது நியூஸ் பேப்பர் கீழே போட்டு தான் துணியெல்லாம் அடுக்கும். அதுக்கு நியூஸ் பேப்பரில் சில பக்கம் வந்து இறந்தவங்க படம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த படம் போட்ட பேப்பர் இல்லாமல் வேறு நல்ல பேப்பரை பார்த்து அடியில் விரித்து அதுக்கு மேலே நீங்கள் துணியை வச்சு பாருங்கள். அதுதான் வீட்டுக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நம்ம என்றைக்குமே சாப்பிடும்போது வடக்கு திசை பார்த்து இருந்து சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வரும் விருந்தினர்களுக்கும் வடக்கு திசை பார்த்து உட்கார வச்சு அவங்களுக்கு விருந்து பரிமாறக்கூடாது. அதுவும் நம்ம வீட்டுக்கு நல்லது கிடையாது. அப்புறம் நம்ம கோயிலுக்கு போகும்போது அங்கே கிடைக்கிற பழம், பூவு எல்லாத்தையும் நம்ம வந்து நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யாருக்கு வேணாலும் கொடுக்கணும். வர வழியில் யார் கேட்டாலும் நாம் அதை கொடுக்கக்கூடாது. நாம் சாப்பிட்டு முடிஞ்சதும் கையை வந்து காய விடக்கூடாது. சிலவங்க சாப்பிட்டு முடித்த உடனே டிவி எதை பார்த்துட்டே இருப்பாங்க, இல்லைன்னா யாருக்கிட்டையாவது பேசிகிட்டே இருப்பாங்க, கை காஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி என்றைக்குமே கையை காய விடக்கூடாது. சாப்பிட்ட உடனே போய் கையை நம்ம கழுவிடணும். அதுதான் நம்ம வீட்டுக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த குறிப்பும் உங்களுக்கு பயனுள்ளதாட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதையெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டீ போடும்போது இஞ்சியும் ஏலக்காயும் அப்பப்போ நம்ம தட்டி போடுவோம். அதுக்கு பதிலாக இஞ்சியும் ஏலக்காயும் மிக்சியில் நம்ம லைட்டாக அடிச்சுட்டு அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போம்லாம் நம்ம டீ போடுறோமோ அப்போ லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டாக்கி நமக்கு வேலையும் மிச்சமாகும், டீயும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.